வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுபமாணிக்கம். இவர் 1917ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் நாள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மேலைச்சிபபுரி என்னும் ஊரில் பிறந்தவர். தமிழின் சிறப்புகளை பற்றி ஆய்வுகள் பல செய்தமையால் தமிழ் இமயம் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் சுபமாணிக்கம். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற கொள்கையை பறைசாற்றுவதற்காக தமிழ் வழி கல்வி இயக்கம் என்ற அமைப்பை நிறுவி தமிழ் சுற்றுலா மேற்கொண்டார். அழகப்பா கல்லூரியில் தமிழ் பேராசிரியராகவும் முதல்வராகவும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராகவும் பணியாற்றினார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தராக சிறப்புடன் செயலாற்றிய போது பல்கலைக்கழக நடைமுறைகள் தமிழில் இருக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்ததுடன் அங்கு தமிழாய்வு நடைபெறும் வழிவகுத்தார். திருவனந்தபுரத்தின் திராவிட மொழியியல் கழகத்தில் முது பேராய்வாளராக பணிபுரிந்த போது தமிழ் யாப்பியல் வரலாறும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் ஆய்வு மேற்கொண்டார். சங்க பாடல்களின் நுட்பங்களை கட்டுரைகளாக எழுதுவதில் ஆற்றல் மிக்கவரான இவர் தமிழ்காதல், வள்ளுவம், கம்பர், சங்கநெறி உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியவர். தமிழுக்கு புதிய சொல்லாக்கங்களையும் உவமைகளையும் உருவாக்கி தருவதில் தனி ஈடுபாடு கொண்டவராக திகழ்ந்தவர். ஆராய்ச்சி கட்டுரை, நாடகம், கவிதை, உரை, கடித இலக்கியம், பதிப்பு என பல்துறை ஆளுமை இவருக்கு. தமிழக அரசு அவருடைய மறைவிற்கு பிறகு திருவள்ளுவர் விருது வழங்கியதுடன் 2006ஆம் ஆண்டு இவருடைய நூல்களை நாட்டுடைமையாக்கி சிறப்பு செய்தது. நன்றி, வணக்கம் நண்பர்களே. வீடியோ பிடிச்சவங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.